அவர்கம் ஈரான் நாட்டின் சுப்ரீம் லீடர் என்று அழைக்கக்கூடிய அயத்துல்லா காமேனி 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதன்முறையாக தெஹ்ரானில் ஒரு மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்த பிறகு நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார். அப்போது இஸ்ரேல் மீது மீண்டும் தேவைப்பட்டால் தாக்குதலை தொடருவோம் என்றும், ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும், தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் ஹனியே கொல்லப்பட்டதற்கும் நசருல்லா கொல்லப்பட்டதற்கும் பதிலடியாக இந்த 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எதிரிகளை முறியடிப்போம் என்றும், அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என்றும், லெபனான் காசாவில் போராடி வரும் மக்களுக்கு ஈரான் என்றும் ஆதரவாக இருக்கும் என்றும் அயத்துல்லா காமேனி இன்று கூறியிருக்கிறார். இங்கு இஸ்ரேல் விமானப்படையினர் லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில், ஈரான் நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக அந்நாட்டின் சுப்ரீம் லீடர் நாட்டு மக்களிடையே பொது அரங்கில் அவர் உரையாற்றி இருப்பது முதன்முறையாகவும் 5 ஆண்டுகளில் தற்போதுதான் அயத்துல்லா கோமேனி மக்களிடையே உரையாற்றி இருக்கிறார். ஈரான் நாட்டின் அதிபர் ரைசி விமான ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில், அதன் பின்னர் புதிய அதிபர் தற்போது பொறுப்பேற்றுள்ள நிலையில், ஈரான் சுப்ரீம் லீடர் நாட்டு மக்களிடையே இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூலக்கூடும் என எதிர்பார்த்து மேற்காசியாவில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வரக்கூடிய நிலையில் அயத்துல்லா காமேனியின் உரையானது அந்த நாட்டு மக்களிடையே ஒரு நம்பிக்கையையும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு உணர்வையும் ஊட்டும் வகையில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அபரகம்.